சூரிய அஸ்தமனத்தில் கல்லணை திறப்பு என்பது மரபை மீறிய செயல் என்று தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பியான் பாண்டியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக முதலமைச்சர் கல்லணையில் இருந்து தண்ணீர் திறந்து வைப்பது வரவேற்கத்தக்கது எனவும், ஆனால் பாரம்பரிய மரபை மீறி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கல்லணை திறப்பு என்பது விவசாயிகள் மனதை பாதித்திருப்பதாகவும் தெரிவித்தார். விவசாயம் செழிக்க வேண்டி பூஜைகள் செய்து சூரிய உதய நேரத்தில் அணையில் இருந்து தண்ணீர் திறப்பதுதான் பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வருவதாகவும், மரபுகள் மாற்றப்படுவதை ஏற்க இயலாது எனவும் அவர் தெரிவித்தார். கொள்ளிடத்தில் வெள்ள மணலில் கதவணை அமைத்து கடல் நீர் உட்புகுவதை தடுக்க வேண்டுமென நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், இத்திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி, தெலுங்கானா மாநில அரசுகள் ஹெக்டர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் விவசாயிகளுக்கு ஊக்கநிதி வழங்குகிறது எனவும், அதேபோல் தமிழக அரசும் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார். குறுவை தொகுப்பு திட்டம் தலா 1 ஏக்கருக்கு மட்டுமே வழங்கப்படும் என்ற அறிவிப்பு ஏமாற்றத்தை அறிவிப்பதாகவும், மேட்டூர் கல்லணையிலிருந்து தண்ணீர் திறப்பதால் மட்டும் விவசாயம் விளைந்து விடாது என்ற அவர், உற்பத்தி சார்ந்த திட்டங்கள் முழுமையாக விவசாயிகளை சென்று சேரும் வகையில் செயல்படுத்த வேண்டும் என கூறினார். முதலமைச்சரே நேரடியாக கல்லணையை திறப்பதை வரவேற்கிறோம். ஆனால் சூரிய உதயத்தை நோக்கிதான் கல்லணை திறப்பு இருக்கப்பட வேண்டும். சூரிய மறைவுக்கு பிறகு, அஸ்தமானத்திற்கு பிறகு கல்லணையை திறக்கிறார். இது மரபை மீறிய செயல். விவசாயிகளுடைய ஆன்மீக விருப்பங்கள், இயற்கையை வணங்கிவிட்டு தான் செய்வது வாடிக்கை. ஆகவே கல்லணை 6 மணிக்கு மேல் திறப்பது என்பது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது.